தமிழ்நாட்டுல எங்களுக்கு 42% ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு 42% ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 24 இருந்தாலே பெருசு, திருப்பி போட்டான் என்ன. அதனால செங்கோட்டையனுக்கு என்றைக்குமே அரசியலினுடைய புள்ளி விவரங்கள் தெரியாது. அவருக்கு டூர் போக தெரியுமே தவிர மக்களுடைய மனதை அறிய தெரியாது. 42 24 கிடையாது, அதுக்கு குறைவுதான். பேசும்போது அது அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய கனவு, அதை சொல்லுகிறார். எடப்பாடி எப்போதுமே கனவு கண்டு கொண்டு இருக்கின்றவர் என்பது நாடறிந்து உண்மை. இந்தியாவில் 22 ஆண்டு அரசு பொறுத்தவரை 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டது. அது 3 மாநிலங்கள் தமிழகமா ஒன்று. திமுக அரசு தான் பொறுத்தவரை சொல்லி ராமதாஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அன்புமணி ராமதாஸுக்கு பொருளாதாரத்தை பற்றி அவர் மருத்துவத்தில் எதுவும் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, பொருளாதார நிபுணரும் அல்ல, மேதையும் அல்ல. அவர் சொல்லுவது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல. இந்தியாவிலேயே சிறப்பான இடத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை தந்திருக்கின்ற அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு, தலைவர் தளபதியினுடைய அரசு. இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதாவது அமெரிக்காவுக்கு போனால், மலேசியாவுக்கு போனால் தமிழை புகழ்ந்து பேசுவார். ஏன்னா அங்க இருக்கவங்க இந்தியர்கள், மலேசியா இருக்கவர்கள் தமிழ் இந்தியர்கள், தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கின்ற இந்தியர்கள் தான் அதிகம் பேசுவார். ஆனா ஒரிசாவுக்கு போனால் தமிழனை திருடன் என்பார். தமிழ் திருடனுடைய கையிலே ஒரிசாவின் சாவி இருக்கிறது என்பார். பீகாருக்கு போனால் தமிழனை திருடன் என்பார். அங்கேயெல்லாம் தமிழர்கள் திருடர்கள். வெளிநாடுகளுக்கு சென்றால் அவருடைய பார்வையிலே தமிழர்கள் இணைப்பு பாலமாக விளங்கக்கூடிய கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டிலே கொண்டாடுவதை போல மலேசியாவிலே தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. பினாங்குல அதுக்கு பினாங்கு மாநிலத்தில் 2 நாட்கள் விடுமுறை விடக்கூடிய ஒரு பண்டிகை. எனவே அங்கே இருக்கின்றவர்கள் இனம் பாராமல், மதம் பாராமல், அதாவது அவர்கள் சீனர்களாக இருந்தாலும், மலேசியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும் எல்லோரும் தமிழ் கடவுள் முருகனை ஏற்றுக்கொண்டு அங்கே அந்த விழாவை நடத்துகிறார்கள். இன்றைக்கு மலேசியாவிலேயே இருக்கின்ற மிகப்பெரிய தமிழர் திருவிழா என்பது தைப்பூச திருவிழா. சிங்கப்பூரிலும் நடக்கிறது, கோலாலம்பூரிலும் நடக்கிறது, பினாங்கிலும் நடக்கிறது. பினாங்கிலே 2 நாட்கள் நடக்கிற திருவிழா. இதையெல்லாம் பார்த்துத்தான் மோடி பேசுகிறாரே தவிர தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் தமிழ் பக்தர்கள். தமிழ் முருகனை வணங்குகின்றவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய உண்மை புரியும், இளமை புரியும். தங்களுக்கு பாதுகாப்பு திராவிட மாடல் ஆட்சி என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு முருக பக்தர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.